அதாவதுமா இப்போ நீங்கள் எப்படி சொல்லலாம்னு கேட்டால், உங்கள் அம்மா கேட்ட கேள்வி எளிமையாக பதில் சொல்லு வச்சுங்களேன். ஒரு காலத்தில் அறம் செய்தால் போதுன்னு கருதுனாங்க. அது சங்க காலம் முழுக்க அறம் தாங்க வலியுறுத்தப்படுது. அறத்தை சொல்லுகிற சங்க இலக்கியத்துக்குள்ள பக்தி என்பது ஆங்காங்கு இருந்துச்சு. நீங்கள் நூல் வடிவில் நீங்கள் பார்க்கணும். சங்க காலத்தினுடைய நூல்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் எந்த நூல் எடுத்து பார்த்தா சங்க இலக்கியம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து இருக்கும். அப்புறம் இறைவனை ஆங்காங்கு சொல்லியிருப்பாங்க. முழுசாக சொல்லலைங்க. முழுக்க முழுக்க மன்னனுடைய கொடை வீரம் அப்படிதான் பாடிட்டே போனாங்க. அப்போ அதுக்குள்ள பக்தியும் இருந்துச்சு, தத்துவ ஞானமும் இருந்துச்சு. எது சங்க இலக்கியத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா. அடுத்து திருக்குறள், அது நீதி நூல். நீங்கள் சங்க இலக்கியமும் திருக்குறள் வரை வைத்து கொண்டீங்கன்னா அந்த நூல்கள் எல்லாம் அறத்தை வலியுறுத்தியது. பக்தியும் தத்துவ ஞானமும் ஆங்காங்கு மறைஞ்சு கிடக்கும். இந்த காலம் முடிஞ்சு திருமுறை ஆசிரியர் காலம் வந்துச்சுங்க. நீங்கள் சங்க இலக்கியத்தில் மன்னனை வள்ளல்னு போட்டுனாங்க. அதை அப்படியே மாற்றி காட்டியவர்கள் சமய குறவர்கள் தான். இறைவனை வள்ளல்னு சொன்னாங்க. இப்போ நான் நேற்று கூட ஒரு பாட்டு பார்த்தோம். வள்ளல் வரவர வந்து ஒளிந்தான் என் மனத்தே, உள்ளத்து உறுதுயர் ஒன்று ஒளியா வண்ணம் எல்லாம் தெள்ளும் கடலுக்கே சென்றுதாய் கொத்தும்பி அப்படிங்கிற இறைவனை வள்ளல்னர். ஆனால் நாங்கள் சங்க காலத்தில் கடையேழு வள்ளல் அப்படின்னு மன்னனை வள்ளலா சொன்னாங்க. அப்போ சங்ககால புலவர்கள் அரசர்களை வள்ளல்னு சொன்னாங்க, சமய குறவர்கள் இறைவனை வள்ளல்னு சொன்னாங்க. இப்போ ஒரு மாற்றம் வந்துச்சு. இங்கே நம்ம திருமுறை என்பது பக்தி இலக்கியம்னு சொல்கிறோம். இந்த பக்திக்குள்ள அறம் சொல்லப்பட்டு இருக்கிறது. பக்தியில் அறம் இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. பக்திக்குள்ள அறம் இருக்கிறது. அதுக்கடுத்து அந்த பக்தி இலக்கியத்தில் முழுக்க முழுக்க தத்துவ ஞானமும் ஆங்காங்கு கிடக்கிறது. அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும், சங்க இலக்கியத்தில் அறம் மிகுதியாக நிற்க பக்தியும் தத்துவ ஞானமும் இலைமறை காயாக கடந்துச்சு. அடுத்த ஒரு நிலை வரும்போது பக்தியை மிகுதியாக காட்டி அறமும் தத்துவ ஞானம் இலைமறை காயாக கடந்துச்சு. 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தத்துவ ஞானம் மிகுதியாகவும் அதற்குள்ள பக்தியும் அறமும் ஆங்காங்கு கிடக்குது. இப்போ இந்த படிநிலை பார்த்தீங்கன்னா இறைவன் இப்போ எப்படி கொடுத்துருக்கிறார் நமக்கு, நீங்கள் பேசிக் பார்க்கணும். முதல்ல நீங்கள் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது ஒரு மனிதனாக வாழ்வதற்கு எது அடிப்படைன்னு கேட்டால் அறம் அடிப்படை. அறம் செய்ய அறம் வேண்டும். எனவே சரி, இந்த அறம் செய்கின்ற ஒருவருக்கு பக்தி வேண்டுமா வேண்டாம்? சொல்லலாங்க, பதில் சொல்லலாம். அறம் செய்பவர் பக்தியில் இருக்கணுமா வேண்டியது இல்லையா? வேண்டியதில்லை. எனக்கு பிடிச்சிருக்குது கொடுக்குறேன், நான் சாமி கும்பிட்ற ஆளுங்கிற அவசியம்லாம் இல்லை. எனவே அறம் செய்பவனுக்கு பக்தி வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஸோ இப்போ இந்த அறம் செய்துக்கிட்டே இருக்கிறான். அது பல பிறப்பும் அறம் செய்து அவன் பக்குவப்படுவான். அது அப்புறம் சமாச்சாரம். இப்போ அடுத்து வருவோம், பக்திக்கு வருவோம். பக்திமான் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கிட்ட அறம் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? நிச்சயமாக இருக்க வேண்டுங்க. ஏன், பெரும் பக்தி இருந்து அறம் என்கிற உணர்வு இல்லைன்னா உங்க பக்தினால பிரயோஜனம் இல்லை. நீ கோயிலுக்கு போனீங்க, ஒரு பிரசாதம் கொடுத்தாங்க, கையில வாங்கின உடனே நம்ம அன்பர்கள் யாராவது வந்திருக்காங்களான்னு பார்த்து கொஞ்சம் கொடுக்கறதாங்க அறம். ஈதல் அறம். நீங்க அறம்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? வேற ஒண்ணும் இல்லை, கொடுப்பது அறம். நீங்க வாங்கின பிரசாதத்தை 2 பேருக்கு கையில கொடுத்தீங்கன்னா நீங்க அறம் செய்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப பக்தியில் இருப்பவனுக்கு என்ன வேண்டும் கேட்டா அறம் இன்றியமையாது. நான் மட்டும் நல்லா இருந்தா போதாது, என்னை சார்ந்து இருக்கிற மக்கள், என்னுடைய குடும்பம், என்னுடைய சமூகம், இந்த உலகம் எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சோம்னா அது அறம். அப்ப பக்திமானுக்கு என்ன வேண்டும்? பக்தியும் இருக்கணும், அறமும் இருக்கணும். இப்ப பாருங்க, 2 கூடிருச்சு. முதல்ல அறம் செய்வனுக்கு அறம் மட்டுமே போதும், வேற ஒன்றும் தேவையில்லை. ஆனா பக்திமானுக்கு பக்தியும் இருக்கணும், அறமும் இருக்கணும். இங்க தத்துவ ஞானத்துக்கு வந்தீங்கன்னா அந்த தத்துவ ஞானம் மட்டும் இருந்து பிரயோஜனம் இல்லை. என்ன வேணும்? முதல்ல அடிப்படையாகிய அறம் இருக்க வேண்டும். அடுத்தது அதனுடைய வளர்ச்சியாகிய பக்தி இருக்க வேண்டும். 2ம் இருந்தா தான் தத்துவ ஞானிக்கு அழகு. இப்ப இது எது? பரிணாமம், வளர்ச்சி. முதல்ல அறம் செய்துட்டு இருந்தோம், அறம் பக்தி ஆயிற்று. பக்தி முதிர்கின்ற பொழுது தத்துவ ஞானத்துல கொண்டு வந்து விடும்.
நீங்க பக்தி தான் தத்துவ ஞானம் ஆகுறது என்பது எப்ப தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு கேட்டா, பக்தி செலுத்துபவன் எந்த சூழலிலும் ஏதாவது ஒரு சூழல்ல நான் கும்பிட்ட சாமி வேண்டாம் விட்டு வந்துடுவான். இந்த கடவுள் தாங்க உசுறு அப்படின்னு கும்பிட்டு இருப்போம். ஏதோ ஒரு வாழ்க்கையில இன்பமோ ஒரு துன்பம் வந்து வச்சுங்க, அந்த சாமியை கும்பிட்டு ஒன்னுத்துக்கும் ஆகலைங்க, இது கூட வந்துடுவோம். இப்போ ஏன் விட்டுட்டு வந்தோன்னு கேள்வி கேட்டு பாருங்க. அவர் நான் கேட்டேன் கொடுக்கலையா, ஒத்தவரையிலும் முடிச்சிருவோம். ஆனால் தத்துவ ஞானத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா கடவுளுடைய வேலை என்னன்னு அப்பத்தானே விளங்குது. நான் சொல்றேன், கடவுள் நான் செய்த வினையை எனக்கு கூட்டி வைக்கிறான்ங்கிற உண்மை தத்துவ ஞானம் படிச்சா தான் வரும். நீங்க வெறும் பக்தி படிச்சீங்கன்னா துன்பம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியாது. இந்த கடவுள் ஏன் தான் துன்பம் தருது தெரியலீங்க. நானும் சாமி நல்லா தான் கும்பிட்டு இருக்கிறேன், நானும் பால் அபிஷேகம் பண்றேன், தேன் அபிஷேகம் பண்றேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த சாமி கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன் ஒழிய, நான் செய்ததை எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான்ங்கிற உணர்வே வாராது பக்தியில. இப்ப தத்துவ ஞானத்துக்கு வந்தீங்கன்னா தான் இறைவன் செய்கிற கருணை என்னன்னே விளங்க முடியும். நீங்க கருணை விளங்காம நீங்க எப்படிங்க பக்தியில நிலைத்து நிற்க முடியும்? எனவே அறம் முதல் அடிப்படை, அதான் பேஸ் மட்டம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னா கிரவுண்ட் வந்து எப்படின்னு எடுத்தீங்கன்னா அறம், அதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எதுன்னு கேட்டீங்கன்னா பக்தி, அதுக்கு மேல தத்துவ ஞானம் என்கிற கட்டடம். எனவே பக்தி இல்லாமல் நீங்க தத்துவ ஞானம் என்பது இல்லை. ஆனா தத்துவ ஞானத்தில் இருப்பவனுக்கு பக்தியும் அறம் இன்றியமையாது. எனவே ஒன்றின் ஒன்று வளர்ச்சி, ஒன்றில் ஒன்று இருக்கிறது. எனவே அது தத்துவ ஞானம் வேண்டுமா அப்படின்னு கேட்டா இதுதான்